நல்ல குரட்டி கொம்பு வெள்ளை அருளி பூவெடுத்தா பூக்களை தாம் பறித்தாரு மாலையாக தொடுத்தாரு பெட்டியில வைத்தாரு ஐயாவான சிவக்குழந்து பல நாள் பல வருடம் பகவானுக்கு பூஜை செய்தார் வெகு நாள் வெகு வருடம் விமலனுக்கு பூஜை செய்தார் சில நாள் சில வருடம் சில நாள் சில வருடம் சிவபூஜை நடத்துவார் வெகு நாள் வெகு வருடம் சரி சில நாள் சில வருடம் ஆமா ஐயா சிவக்கொழுந்து பாலகன் ஆதிவள்ளி கைலாச மலையிலே ஆண்டவன் பகவானுக்கு சிவபூஜை நடத்தி வரக்கூடிய போது என தேவ இந்திர சபையில ஆமா தேவ சபையானது கொடுகின்றது ஆமையா. அப்போ இந்திரலோகத்துல வாழக்கூடிய தேவ இந்திரம் என்னவன் பார்த்தா ஐயா அகில உலகம் அவனி 56 தேசத்திலையும் சரி ஆண்டவனுக்கு பூஜை செய்வத ஆமா என்னை விட உயர்ந்தவன் யாருமே கிடையாது என்னை விட உயர்ந்தவன் கிடையாது யாருமே கிடையாதுன்னு தேவேந்திர மன்னவன் சொல்லி கொண்டு இருக்கிறார் இதை பார்த்தா என்ன கைலாசத்தில் உண்டான தாய்மார்கள் அனைவீர்களோ ஆமையா அடே தேவேந்திரா நீ என்ன பூஜையில பெரிய கெட்டிக்காரம்னு சொல்லுத அதானே அதாவது பிரம்மலோக பட்டணத்துல சரி பிரம்ம முனிவர் பெற்ற பாலகன் சிவக்குழந்துன்னு ஒரு பையன் இருக்கான் அவன் ஆண்டவன் பகவானுக்கு அனுதினமும் எப்படி பூஜை பண்ணுதான் பாத்தியா ஆமா காலில் இறந்த வராமல் கடவுள் பூஜை செய்து வருகின்றா அமையா அப்படின்னு சொல்ல தேவேந்திர மன்னவன் பார்த்தா என் பூஜையை எப்படியாவது கெடுக்கணும் முடக்கம் செய்யணும் பூஜையை எப்படியாவது கெடுக்கணுமே அப்படின்னு என்ன செய்யலாம் என்று யோசனை செய்து அமையா எப்படி வருகிறான் தெரியுமா எப்படி வருகிறான் அண்ணன் சாமாதி சாமம் போல சாமாதி சாமம் போல நாடு சாம வேளையில மன்ன வந்தா செஞ்சாமல் வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு சரங்கு தட்டி போவா செஞ்சாமல் வடிவம் கொண்டு சரங்கு தட்டி போவாரா சிவக்கொழுந்து சிவக்கொழுந்து பூசப்பட்டி கையில எடுத்தா புறப்பட்டு தான் வருவாரா நதிக்கரைக்கு வாரம் போவது ஆத்தச்சாம வேளையில வாடுகிற கங்காதேவி ஒரு நிமிடம் தூங்குவாரா பார்த்துட்டார
சொல்லி சரி வாழுகிற கங்காதேவி தூங்கக்கூடியது பார்த்தா அத்தச்சாம வேலையில மலர்களை பறிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நந்தவன சோலைக்கு முன்னால பூசை பெட்டிய தலையில வைத்தார். அப்படியே தோல்ல இருந்து பாத்தியா துண்டு, அந்த தோல் துண்டை விரிச்சு கண்ணசந்து தூங்கினான். கண்ணசந்து தூங்கக்கூடிய போது என்ன விடிய காலம் 8 மணி வரைக்கும் தூங்குதான். அப்பா அதனால ஐயா சிவக்குழந்து பாலகன் தூங்கிய போது அம்மா பார்வதாதேவி பார்த்தா என்ன தாண்டவனாகிய பகவானுக்கு பூசை தவறி கொண்டிருக்கிறத அப்படின்னு சொல்லி விடியற் கருக்கல்ல வெல்வ இலைகளை பறித்து விமலன் பூசையை முடித்தான். விமலன் பூசையை முடிக்கக்கூடிய போது விடிந்து 8 மணி ஆச்சு. பாலகன் பதறி முடிச்சான். சிவக்குழந்து என்ன மலர்கள் எல்லாம் மலர்ந்து பூமியிலே உதிர்ந்திருப்பதை கண்டான். பூமியிலே உதிர்ந்திருக்கக்கூடிய மலர்களை அள்ளி பூஜைப்பட்டியில வைத்து வாட்டமும் பெருநிலையமாக ஓடி வருகிறான் சிவக்குழந்து. ஓடி வரக்கூடிய போது பார்த்தா ஆண்டவனாகிய சிவபெருமான் அடே சிவக்குழந்து உன் பூசை தவறி போச்சு. உன் பூசை தவறி போச்சு. அதனால இனிமேல் உன் பூசை உலகத்தில் ஆகாதப்பா. பூசையை தவறிய காரணத்தினால பிடிச்சாம்பலா தணிஞ்சு போட்டோம் அப்படின்னு ஆண்டவன் சாபம் கொடுத்தார். சரி அழகு மகனாகிய சிவக்குழந்து பிடி சாம்பலாக தெளிந்து போன நேரம் என்ன நடக்கும் தெரியுமோ? என்ன நடக்கு? அம்மை பார்வதாதேவி பார்த்தா சரி ஆண்டவா பிள்ளைக்கு பிடி சாம்பலாம் தனிஞ்சு போன சாபம் கொடுத்துச்சேல. இன்னைக்கு ஒரு நாள் தானே பூஜை பண்ண தவறிட்டான். இவ்வளவு நாளா உங்களுக்கு பூஜை பண்ண பிள்ளை தானே பூஜை பண்ணா. அதனால இவனைக்கு மறுபிறவி கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்ன போது பார்வதி இவனுக்கு மறுபிறவி கொடுக்க வேணுமே. ஆனா உங்க அண்ணன் கோபால கண்ணை வந்தா தான் முடியும் அப்படின்னு சொல்ல சரி அரியன் சிவனும் ஒன்றாக சேர்ந்தார்கள். சரி சிவனும் பெருமாளும் ஒன்றாக சேர்ந்து இந்த பிள்ளைக்கு பிறவி கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்தார்கள் தெரியுமோ? என்ன செய்தார்கள்? ஐயா தீர்த்தம் கொண்டும் அல்ல தெளிவாரா, தீர்த்தம் கொண்டும் அல்ல தெளிவாரா, தெளிவாரா பரம்பு கொண்டு வந்த ஜய பூந்தங்கிய சொற்பொழுந்து பெருமாள் ஐயா கமண்டலமா ஏன் ஆரோரியா தேங்காயா வழக்கு தேங்காயா ஐயா நனையா தேங்காயா எப்ப உடம்பு எல்லாம் உனக்கு பிடிக்குவாரா ராஜ மாலைகளா நீ ஒரு கவலைக்கோ ராசியத்தை
சபைகள் எல்லாம் சிறப்போட சுத்தி பார்த்து இந்த பெருமாளா அவர் எங்க வாரான பொல்லாத சிவரனைத்தான் வாங்கலும் இந்த பெருமாளையா ஆதிபதி தமிழமா அக்கத்தில் நடி தோறும் தேவதைக்கும் பெருமாளோட அம்மை பத்திர மாறியவா சாமியான சங்கிலி அவரையோ ஆடுரையா பாடுரையா பாடுரையா இந்த ஆகாரி சட்டை கொண்டு போடுரையா பாடுரையா பெருமாளோ அம்மா பத்திர காணியோட வாசலில பூர்வைக்கு வாங்க வேணும்